வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன ரீசனுக்காக வெயிட் லாஸ் பண்ணுறீங்க? இதை ஏன் கேட்குறேன் அப்படின்னா, 2 டைப் பீப்புள் தான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஒரு 3-4 மாதம் இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் வருது, ஒரு மேரேஜ் வருது அப்படின்னா அதுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடணும் அப்படிங்கிறத வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓனாக ஏதோ ஒரு மெத்தட் ட்ரை பண்ணுவாங்க, எப்படியும் ஒரு 5-8 கிலோ வெயிட் குறைச்சிருவாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸையும் போட்டு போய் நல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுவாங்க, மறுக்க வெயிட் ரீகெயின் ஆயிரும். இது ஒரு பார்ட். இன்னொரு டைப் பீப்புள் இருக்காங்க, இவங்க வெயிட் குறைச்ச கட்டாயத்தில் இருப்பாங்க, அவங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப டவுனாக இருக்கும், அதனால் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னாலும் அந்த குறைச்ச வெயிட்டை லாங் டேர்ம் மெயின்டைன் பண்ணணும் ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 2 விஷயத்தை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த் அண்ட் வெயிட் பேராமீட்டர்னு சொல்கிறேன். உங்களோட வெயிட்டு, ஃபேட்டு, விசரல் ஃபேட்டு, மசில், பிஎம்ஐ, பிஎம்ஆர், மெட்டபாலிக் ஏஜ், இந்த 7 நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்பப்போ மானிட்டர் பண்ணிகிட்டே வரணும். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்னு சொல்கிறேன், ஐடியல் வெயிட் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிஎம்ஆர் தவிர மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ஐடியல் ரீச் பண்ணிடணும். இதை வச்சு உங்கள் பிஎம்ஆர் மூலமாக உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸில் லாங் டேர்ம் அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ண அப்படின்னா நான் 2வதாக சொன்னால் கரெக்டான கோச்சை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த கோச்சிட்ட நீங்கள் அது எல்லாத்தையும் செக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணலாம், ஃபேட்டை குறைச்சி மெயின்டைன் பண்ணலாம். இதே மாதிரி உங்கள் வெயிட்டை நீங்கள் குறைச்சி லாங் டேர்ம் மெயின்டைன் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வெயிட் குறைக்க நான் கோச் பண்ணுறேன், அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணி அந்த வெயிட்டை லாங் டேர்ம் மெயின்டைன் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க.